ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான கார முட்டை தோசையை எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. முட்டை தோசை பிரியர்களுக்கு இந்த மாதிரி காரச்சாரமான முட்டை தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. வாங்க இந்த காரச்சாரமான டேஸ்டியான கார முட்டை தோசை எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கார முட்டை தோசை பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு சட்னி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 10 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க, 5 பூண்டு தோல் உரித்து போட்டுக்கோங்க, 6 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க, 2-3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், தேவைக்கேற்ற கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்ச சட்னியை ஒரு கப்புக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த சட்னி ஒரு பக்கம் இருக்கட்டும். தோசை பண்ணுறதுக்கு முன்னாடி முட்டையை அடிச்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு தோசைக்கு 2 முட்டை ஊற்றி நான் இன்றைக்கி தோசை பண்ண போகிறேன். 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக முட்டைக்கு ஏற்ற உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அடித்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தோசைக்கல் வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றிட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மெலிசாவே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெயை சுற்றிலும் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கார சட்னியை ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம அடித்து வச்சுருக்கிற 2 முட்டையும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு 1 முட்டை போதும்னா நீங்கள் 1 முட்டை போட்டுக்கோங்க. 2 முட்டை வேணும்னா 2 முட்டை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை ஊற்றியிருக்கேன். 2 முட்டை ஊற்றினதும் மேலே கொஞ்சமாக ஒரு டீஸ்பூனோ இல்லை 2 டீஸ்பூனோ கொஞ்சம் சட்னி மேலே ஊற்றிக்கோங்க. கரை சட்னியை கொஞ்சமாக கருவேப்பிலை குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயமும் போட்டுக்கலாம், கேரட்டும் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். உடனே திருப்பி போட்டுறாதீங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நல்லா ஓரங்களில் கொஞ்சம் முறுமுறுன்னு ஆகும்போது மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், திருப்பி விட்டாச்சு. இடையில நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டாச்சு. கடைசியாக 2 டீஸ்பூன் கார சட்னியை மறுபடியும் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லைனாலும் நீங்கள் அப்படியே எடுத்துடலாம். 2 பக்கமும் ஊற்றி விட்டுட்டு மறுபடியும் 1 நிமிஷம் நல்லா திருப்பி போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான முட்டை கார தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான காரை முட்டை தோசை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. முட்டை தோசை பிரியர்களுக்கு இது ரொம்பவும் கண்டிப்பாக பிடிக்கும். இதே போல் செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். நல்லா எப்போவுமே ஒரே மாதிரி முட்டை தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கார முட்டை தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.